இதோ பாத்தியா? இங்க நடக்கிற கூத்த பாத்தீங்களா அத்தாச்சி? என்னமோ துள்ளி குதிச்சு வரா. என்னெல்லாம் இப்ப வர முடியாதுமா. வணக்கம் மேடம். வணக்கம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். என் புடவை எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன மேடம், எந்த ட்ரெஸ் போட்டாலும் மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க. ஆமாண்ணா, இன்னைக்கு கொஞ்சம் காஸ்ட்லி மகாலட்சுமி. 1.5 லட்சம் ரூபாய் பட்டு புடவை அர்ஜுன் சார் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூ. அக்கா அக்கா எங்க போறீங்க? கடை வரைக்கும் போறோமா. புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. இந்த புடவை விலை புடவை விலை 1.5 லட்சம் அர்ஜுன் சார் எடுத்து கொடுத்தது. அதான சொல்ல வரீங்க? ஓ, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஐயோ, ஒய்யாரம் கொண்டையா தாழம்பூ, அதுல உள்ள இருக்குமா ஈரும் பேனும். ச்சே, இவளு இவ அம்மாக்காரியும் வாழ்நாள் பூரா புதுப்படவே பாத்துருக்கவே மாட்டாளுங்க. பாத்தீங்களா இப்ப? நீங்க சுத்த வேஸ்ட். என்ன மறைச்சா? என்ன அர்த்தம் தாச்சி? நான் என்ன பண்ணேன்? எனக்கு கூட புடவை எப்படி மாறிச்சு ஏது மாறிச்சுன்னு ஒரே டவுட்டா இருக்கு. யாரோ நம்ம கூட இருக்கிறவங்களே இத செஞ்ச மாதிரியே இருக்கு. சரி சரி, நீங்க 3 பேர் பேசிக்கிட்டே இருங்க. எனக்கு சின்னதா ஒரு வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் பிரியா, என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா மேடம். என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, என் முகத்துல தெரியுதா? ஆமா மேடம். சரி, இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு மேடம், புடவை சூப்பரா இருக்கு. ஆனா எவ்வளவுன்னு தெரியலையே. 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சமா? ஆமா, அர்ஜுன் சார் எனக்காக எடுத்து கொடுத்தாரு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அத்த, என்னம்மா இனியா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி வாட்டமா தெரியுது? அத்த, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இல்ல அத்த, எல்லாருக்கும் பிடிச்ச புடவை கை நழுவி போகுது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட அபசகுணமா இருக்கு. அதனால எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது தடை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இத நான் சொன்னேன்னு நீங்க சொன்னா எல்லாரும் தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு தடவை ஜோசியரை கூப்பிட்டு மறுபடியும் ஏதாவது தடை இருக்கா, இங்க எல்லார் ஜாதகத்தையும் நல்லா பார்த்தாரான்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அத்த. என்னம்மா நீ இதையெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க? நான் ஒரு அனாதை அத்த. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சதுன்னா அத சாப்பிட்டு முடிக்கும் போதே மறுபடியும் பயத்தோட மனசு அடுத்த வேலைய பத்தி நினைக்கும். அடுத்த வேலை ஏதாவது கிடைக்குமா, இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு பட்னி கடக்க வேண்டி வரும்னு எனக்கு அப்ப தெரியாது. ஒருவேளை அது கற்பனையா கூட இருக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா இது பறி போயிடுமோங்கிற பயம் எனக்கு இப்ப வந்துருச்சு அத்த. சேச்சே, அதையெல்லாம் நினைச்சு குழப்பிக்காதமா. இப்ப என்ன, உன் திருப்திக்காக ஜோசியரை வர வைக்கணும், அவ்வளவுதானே? வர வச்சிடலாம். ஹலோ, யாரு? நான் சுசித்ரா பேசுறேன். கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வர முடியுமா? சரிங்கம்மா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வாங்க. பக்கத்துலதான் இருக்காராம், ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாரு. இது முக்கியமான விஷயம்மா. நாம மட்டும் பேசினா பத்தாது, எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். இளமாறனை கூட வர சொல்லிடுவோம். அத்த, மா ஜோசியர் வரட்டுமா, நீ குழப்பிக்காத. சரிங்க அத்த. பிரியா, பிரியா, சொல்லுங்க மேடம். வீட்ல எல்லாரையும் நான் கூப்பிட்டேன்னு ஹாலுக்கு வர சொல்லு. சரிங்க மேடம். இப்போ சந்தோஷமாமா?
சொல்லுங்க சார். என்ன சார், வசுந்தரா மேடத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தீங்களாமே? யார் உங்ககிட்ட சொன்னது? இல்ல சார், ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனாலதான் சார் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம் சார். ஹலோ சார், 1.5 லட்சம் ரூபாயில வசுந்தரா மேடத்துக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்களாமே சார்? இது என்ன சார் விஷயம்? ஆளுக்கால் ஃபோன் பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபீஸ்ல எல்லாம் பேசிக்கிட்டாங்க சார். சார் நிறுத்துங்க சார், தயவு செஞ்சு உங்க வேலையை பாருங்க. சொல்லுங்க ரம்யா. சார், வசுந்தரா மேடத்துக்கு 1.5 லட்சத்துக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்களாமே? இதெல்லாம் ஒரு விஷயம். ஆளுக்கால் ஃபோன் பண்ணிட்டு என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சார், ஆபீஸ்ல எல்லாருமே பேசிக்கிறாங்க, அதான் சார் கேட்டேன். போனை வைக்கிறீங்களா? வேற வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? சாரி சார். ஹலோ ஹலோ சார். என்ன 1.5 லட்சம் ரூபாய் புடவையா? ஆமா சார். டேய் வேடா போன. சார் புடவை. டேய் உங்களுக்கு அவ்வளவுதானே சொல்லிட்டேன். வேடா போன. பஸ்ஸோ பஸ்ஸோ பஸ்ஸோ. டேய் சத்தம் போட்டு என்னடா வசு விசுன்னுட்டு. ஆமா, எங்க இவள காணோம்? வந்துட்டாடா புயலு. ஏய் ஏண்டி மலை மாடு மாதிரி ஒருத்தி முன்னாடி நின்னுட்டு இருக்கே, கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போயிட்டே இருக்க, அறிவு இருக்கா? நான் தான் சாரின்னு சொல்லிட்டேன்ல. அர்ஜுன் சார் கூப்பிட்டாரு, அதான் என்ன பெரிய அர்ஜுன் சார்? அவர் பெரிய அல்லி அர்ஜுன். அவர் கூப்பிட்டாரா, இவ மினிக்கிட்ட ஆடிக்கிட்டு ஓடுறாளாம் மொகர கட்ட. ஏய் இத பாரு, நீயும் ஆத்தாக்காரியும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. என்னதான் பழைய பாத்திரத்தை விளக்கு விளக்குன்னு விளக்கி சமையலுக்கு வச்சு சரித்திரம் சரித்திரம்னு சொன்னாலும் தரித்திரம் தீரவே தீராது. நீ எல்லாம் அந்த மாதிரி தாண்டி. என்னதான் 1.5 லட்சம் ரூபாய் புடவைய கட்டினாலும் அதுக்குன்னு ஒரே நாள்ல அர்ஜுன் பயலுக்கு நீ ஹீரோயின் ஆயிடுவியா? அந்த நினைப்பெல்லாம் தூக்கி போடுறே. காஃபி கொட்டி கரையானதுனாலதான் இந்த அதிர்ஷ்டமே உனக்கு வந்துச்சு. தவறி போய் அவ மட்டும் உனக்கு கிடைச்சிருவான்னு நீ தப்பு கணக்கே போடாத. அதெல்லாம் நடக்க. போயிட்டாளா? எங்கடி போயிருக்க போற? அவன் அப்படியே மயக்க தானே போயிருப்ப. விட மாட்டேடி, வர்றேன். என்ன இவ ஊரு முழுக்க சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா? வரட்டும், வச்சுக்கிறேன். அர்ஜுன் சார் டென்ஷனா இருக்காரு, கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். சொல்லுங்க அர்ஜுன் சார், நல்லா இருக்கா? என்கிட்டே கேக்குறியா? ஓ ஓ சாரி சாரி சாரி, எடுத்து கொடுத்ததே நீங்க தானே. விளையாடாத வசு. நான் விளையாடல சார், நான் படுக்க கீழே இருந்தேன். நீங்க தான் கூப்பிட்டு விளையாடுறீங்களா அர்ஜுன் சார்? என்ன விளையாடணுமா சார்? விளையாடலாமா? நீங்க விளையாடுற மூட்ல இருக்கீங்களா? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? என்னதான் ஆச்சு உனக்கு? வசு சொன்னா கேளு, வேணாம் இதெல்லாம். இதெல்லாம் வேண்டாம். பாக்குற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த புடவையை நான் தான் எடுத்து கொடுத்தேன், நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரியுற. சார், நீங்க எடுத்து கொடுத்த புடவைய நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு சொல்லாம வேற யார் எடுத்து கொடுத்ததா சொல்றது? என் மேல என்ன தப்பு இருக்கு, நீங்களே சொல்லுங்க. பாரு வசு, சொன்னா கேளு, உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சரியா வராது. அப்போ இது சரியா வருமா அர்ஜுன் சார்? என்னது இது? இதுல மட்டும் இல்ல சார், இன்ஸ்டாகிராம்ல அப்புறம் வாட்ஸ்அப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சுட்டேன். 1.5 லட்சம் ரூபாய் புடவை, அதுவும் நீங்க எடுத்து கொடுத்ததுன்னா அது சாதாரண விஷயமா? மறுபடியும் மறுபடியும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. சொன்னா கேளு வசு. பின்ன என்ன சார், தனியா போய் நான் எல்லார்கிட்டயும் சொல்ல முடியுமா? வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொன்னதுக்கு எனக்கு கால் ரொம்ப வலிக்குது தெரியுமா?
அடிப்பாவி 1.5 லட்சம் ரூபாய் புடவையில ஊர் பூரா அப்படியே ஒய்யாரம் காட்டி திரிஞ்சுக்கிட்டு வரா. இப்ப கால் வலிக்குதா கால்? உன் அப்படியே இந்த கடவாயில இடிச்சு அந்த கடவாயில கைய வெளியே கொண்டு வரணும். அப்பதாண்டி நீ அடங்குவ. ஓகே 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 சார். ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்றதை விட இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டா மொத்தமா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எல்லாரும் பாத்துருவாங்கல்ல, அதுக்காக தான் சார். இங்க பாருங்க, 1.5 லட்சம் ரூபாய் சாரிக்கு 1000 லைக்ஸ் வந்திருக்கு. இன்னும் லாக்ஸ் லைக்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். வசு, பைத்தியமாயிட்டே போற நீ. இதெல்லாம் நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? இந்த புடவை நல்லா இல்லையா? நீங்க எடுத்து கொடுத்த புடவை உங்களுக்கு பிடிக்கலையா? மறுபடியும் அதே சொல்லாத இம்ச. நான் எடுத்து கொடுத்ததா இது? அப்போ என் மேல சந்தேகம் அப்படித்தானே? ஏய், சந்தேகமா? என்ன சந்தேகம்? மத்தவங்க எல்லாம் சொன்னப்போ நீங்க தானே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. அப்போ இது நான் தான் இந்த சாரியை திருடிட்டேன்னு சந்தேகப்படுறீங்களா? பாரு வசு, ஒரே ஒரு விஷயத்த மனச நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த புடவைய நான் உனக்கு எடுத்து தரல. நீ கட்டின இந்த புடவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி சார், உங்களுக்கு இந்த புடவை பிடிக்கல தானே? ஆமா. நீங்க எனக்கு பாஸ். நீங்க சொல்லும்போது உங்களை எதிர்த்து நான் எதுவும் பேசக்கூடாது. That's all. உங்களுக்கு இந்த புடவை பிடிக்கலன்னு சொல்றீங்க. பிடிக்கல. அப்போ நான் இந்த புடவைய கட்டவே கூடாது. இத நான் இங்கே கட்டி எரிச்சிரேன். அர்ஜுன் சார், என்னது இது? என்னடா அர்ஜுன் இப்படி பண்ணிட்ட? சாரிய கைட்டு போனியா? அந்த எமோஷன்ல நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார். உங்களுக்கு தானே இந்த புடவை பிடிக்கலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிடிக்காத புடவை என்கிட்ட எல்லாம் இருக்க கூடாது சார். அதனால நான் என்ன சார் நீங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க, சாரிய கழட்டி வச்சிடலானா அதையும் வேண்டான்னு சொல்றீங்க. இப்ப நான் வேற என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எதுவும் கைட்டு தேவையில்லை. என்ன அர்ஜுன் சார் இப்படி பண்றீங்க? மாத்தி மாத்தி பேசினா என்ன சார் அர்த்தம்? எனக்கு என்னமோ நீங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க முழு மனசோட சொல்லன்னு தான் தோணுது. என்ன இப்ப மாத்தி மாத்தி பேசுறா? அரை மனசோட சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏய் வசு, என்ன மனசுல அரை மனசு முழு மனசுன்னு? எனக்கு வேண்டாம் சார். இப்படி அரை மனசா நீங்க எடுத்து கொடுத்த புடவையா நான் எப்படி சார் கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியும்? தனக்கு பிடிக்காத ஒரு பொருளை அவங்க வச்சுக்க கூடாதுன்னு என் அம்மா சொல்லிருக்காங்க சார். உங்களுக்கு இந்த புடவை பிடிக்கல, எனக்கும் இந்த புடவை பிடிக்கல. அதனால எனக்கு இந்த புடவை வேண்டாம் சார். இப்பவே நான் கழட்டி கொடுத்துடுறேன். ஏய் இருமா, எதுக்கு தலை கைட்டிடுறேன்னு நானு முழு மனசோட தான் சொல்றேன். இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீயே கட்டிக்கோ. நீ ஃபேஸ்புக்ல போடு, இன்ஸ்டாகிராம்ல போடு, இன்னும் என்னெல்லாம் சோசியல் மீடியா இருக்கோ எல்லாத்துலயும் போடு. அத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆமா வசு, நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான். ஓகேவா? நீ எந்த சோசியல் மீடியால வேணாலும் போடு, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியா சார்? இந்த கேவலம் முடிச்ச கண்ணடிக்கிற நோய் வேற. சார் இது பிடிச்சிருக்கா? நீ எதை கேக்குற? புடவையா சார்? புடவையா? நீங்க தானே இந்த புடவைய எடுத்து கொடுத்தீங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ அர்ஜுன் சார். போன் போய் சொல்ல.
ஷோ. அர்ஜுன் சார், ஒண்ணும் இல்ல, நீங்க வேணா பாருங்க. இந்த புடவைய கட்டியிருக்கிற நேரம் என்னை எங்கேயோ கொண்டு போகுது. கல்யாணம் அன்னைக்கு நீங்க தாலி கட்டும் போது நான் இந்த புடவையில தான் சார் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையும். அர்ஜுன் சார், நீங்க எந்திரிக்கிற வேகத்தை பார்த்தா என்னமோ கல்யாணத்தன்னைக்கு நான் உங்க பக்கத்துல உட்காந்து நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. நான் அப்படியெல்லாம் சொல்லல அர்ஜுன் சார். இவ இந்த போடு போடுறா, பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்க. இவ முந்திய விலக்கி விலக்கி காரியத்தை சாதிச்சுக்க பாக்குறான். அவன் என்னதான் விஸ்வாமித்திரனா விலகி விலகி போனாலும் இவ மேனக மாதிரி வந்து ஆட்டம் காட்டினா அவன் சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? புடவைய நான் மாத்தி வச்சதுல இந்த அர்ஜுன் பைய கோவப்பட்டு அவளை துரத்துவான்னு பார்த்தா அந்த புடவைய வச்சே இவ ரொமான்ஸ் பண்றா. இவன் என்னடான்னா அப்படியே உருகிறா. ஐயோ, இந்த ஜோதி பைய வேற வந்து உயிர் எடுப்பானே, நான் என்ன பண்ணட்டும்? சார், அம்மா எல்லாரையும் கீழே வர சொன்னாங்க சார். பட்டுப்புடவை எதுக்கு கூப்பிடுது? அத்தாச்சி, என்ன என் தொம்பியும் தொம்பி பொண்டாட்டி வந்திருக்காங்க, என்ன விஷயம்? தெரியல அத்தாச்சி, என் அண்ணி வர சொல்லிருப்பாங்க. அவங்க வந்தாதான் தெரியும். தெரியாம தான் கால ஆட்டிட்டு இருக்கீங்களா? ஹாய் 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 ஹாய், என்ன எல்லாம் வந்திருக்கீங்க? வணக்கம் சார். அம்மா வர சொல்லிருக்காங்களா? உட்காருங்க உட்காருங்க. அம்மா, என்ன எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான்ப்பா. வாங்க தம்பி. வணக்கம். வாங்கல மரன், வாங்க. வணக்கம் சார். என்ன திடீர்னு? உட்காருங்க. அர்ஜுன், நான் தான்ப்பா உங்க எல்லாரையும் வர சொன்ன மாதிரி இளமாறனுக்கும் போன் பண்ணி அவரையும் வர சொன்னேன். சரிங்கம்மா. நான் ஜோசியருக்கு போன் பண்ணப்பா. கல்யாணத்தை பத்தி முக்கியமா சில விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அத தெரிஞ்சுக்கணும்னு தான் எல்லாரையும் வர சொன்னேன். அம்மா, வாங்க ஜோசியரே. வணக்கம். 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 வாங்க ஜோசியரே. வணக்கம். உட்காருங்க ஜோசியரே. என்னம்மா வர சொல்லி இருந்தீங்க? ஆமா ஜோசியரே, கல்யாண நாள் குறிச்சதுல இருந்து அபசகுணமா 2-3 விஷயங்கள் நடந்துருச்சு. அதான் உங்களை வர வச்சு ஜாதகத்தை மறுபடியும் ஒரு முறை பாத்துடலாம்னு நினைச்சேன். பார்த்து சொல்லலாமே. போய் குடுமா. குடுமா. ஆண்டவா, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுமா. அன்னைக்கு கல்யாண முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சதுல தான் அந்த தப்பு நடந்திருக்கு. என்னாச்சு? ஒரு முறைக்கு 2 முறை இந்த 2 ஜோடியோட ஜாதகத்தை அலசி பார்த்துட்டேன். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே மண்டபத்துல நடத்துறது சரியில்லைன்னு தோணுது. ஜோதிட சாஸ்திரப்படி அப்படி கல்யாணம் நடந்தா ஏதோ ஒரு ஜோடி தான் சிறப்பா வாழ்வாங்க, இன்னொரு ஜோடிக்கு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு இருக்குமா. அந்த விதியை அன்னைக்கு கவனிக்காம நான் தெரியாம நாள் குறிச்சு கொடுத்துட்டேம்மா. என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? இப்ப என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. தப்பா நினைக்க வேணாம் தம்பி. உங்க ராசி நட்சத்திரத்துக்கும் இனியாமா ராசி நட்சத்திரத்துக்கும் உங்க கல்யாணத்தை மண்டபத்துல தான் நடத்தணும். அதே மாதிரி வசுந்தரா இளமாறன் கல்யாணத்தை ஒரு கோயில்ல தான் நடத்தி ஆகணும். ஏன்னா அந்த ஜாதகத்துல கலஸ்திர தோஷம் இருக்கு. தோஷம் இருக்கா?